ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாப் 10 ஃபேக்டரி. இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசியலில் பங்களித்து வரும் முக்கியமான 10 கட்சிகளோட துவக்கம், வளர்ச்சி, தற்போதைய வாக்கு நிலை, சமூக தாக்கம் அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 10th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், KMK. இதனுடைய துவக்க ஆண்டு 2009. இதோட நிறுவனர் ஈஸ்வரன். தற்போதைய தலைவரும் ஈஸ்வரன் தான். 2024 எலெக்ஷன் டைம்ல இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கட்சிக்கு 1% வாக்கு சதவீதம் வந்தது. குறிப்பா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் போன்ற பகுதியில் வலுவான ஆதரவுடன் செயல்படும் சிறு கட்சி தான் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம். இந்த கட்சி முக்கியமாக கொங்கு வெள்ளாள கவுந்தர் சமூகத்தின் நலன்களை பிரதிபலிக்கிறது. பண்ணையர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவனங்கள் என்ற பல தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளது. தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதற்கும் சில நேரங்களில் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மாநில அளவில் பெரும் தாக்கம் இல்லை என்றாலும் கொங்கு மண்டலத்தில் உள்ள சில தொகுதிகளில் வாக்குகளை பாதிக்கக்கூடிய பின்புல ஆதரவை கொண்டுள்ளது இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம். 9th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் மக்கள் நீதி மையம், MNM. இதோட துவக்க ஆண்டு 2018. இதோட நிறுவனரும் தற்போதைய தலைவரும் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். 2024 எலெக்ஷன் டைம்ல மக்கள் நீதி மையம்க்கு 2.5% கிட்ட வாக்கு சதவீதம் கிடைச்சிருந்தது. இந்த கட்சியினுடைய நிலையே புதிய தலைமுறை ஆதரவு கொண்டு அரசியல் மாற்ற சிந்தனைக்கான கட்சி. 2018 ஆண்டு துவக்கமான மக்கள் நீதி மையம் தமிழ் திரைப்பட உலகின் திலகம் கமல்ஹாசன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அரசியலில் ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் எதிர்க்கும் நோக்கத்துடன் மைய கொள்கைகளோடு அமைக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் தொடக்கத்தில் பெரும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியது. மக்கள் நீதி மையத்தின் பிரதான கொள்கைகளான நேர்மையான ஆட்சி, மக்களுக்காக செயல்படும் நிர்வாகம், கண்காணிக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள். ஆனால் தேர்தல்களில் இதுவரை பெரிய வெற்றியை பெற முடியவே இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.3% வாக்கு பெற்றாலும் ஒரு இடம் கூட வெற்றி பெறவே இல்லை. 2024 மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருந்தும் போட்டியிடவில்லை. இருப்பினும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்திடம் ஒரு நம்பிக்கை குறிக்கோளாக கமல்ஹாசன் இன்னுமே இருக்கிறார். 8th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ், INC. இதோட துவக்க ஆண்டு 1885. இதோட நிறுவனர் அலன் ஆக்டேவிட் ஹோம் ஆங்கிலேயர் தான். தற்போதைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. தமிழக பொறுப்பாளர் KS அழகிரி. 2024 எலெக்ஷன்ல இதோட வாக்கு சதவீதம் கூட்டணியில் 13% கிட்ட கிடைச்சிருந்தது. DMK கூட்டணியில் தொடரும் தேசிய கட்சி தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய பழமையான கட்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸ். தமிழ்நாட்டிலும் இக்கட்சிக்கு பெரும் வரலாற்று பின்னணி உள்ளது. காமராசர், ராஜாஜி போன்ற தலைவர்கள் இக்கட்சியின் மூலம் அரசியலில் முக்கிய பாத்திரங்களை வகித்தனர். 1960களில் முதன்மையான ஆட்சி கட்சியாக இருந்த காங்கிரஸ் 1970களில் திமுக, அதிமுக வளர்ச்சியால் பின்னடைவை சந்தித்தது. இருப்பினும் தேசிய அளவில் இது இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. தமிழ்நாட்டில் DMK கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வருகிறது. 2024 மக்களவை தேர்தலில் 9 இடங்களில் வெற்றி பெற்று தங்களது கட்சி வழி நிலைமையை நாட்டியுள்ளது. சமூக நீதியையும் மதச்சார்பற்ற அரசியலையும் பிரதிபலிக்கக்கூடிய கொள்கைகளால் காங்கிரஸ் இன்னும் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. 7th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கழகம், VCK. இதோட துவக்க ஆண்டு 1982. தலித் பாந்தர். இதோட நிறுவனர் தொல் திருமாவளவன். தற்போதைய தலைவரும் தொல் திருமாவளவன் தான். 2024 எலெக்ஷன்ல VCKக்கு கூட்டணியில 2-3%, ஆனால் 2 MP இடங்களை வெற்றி கொண்டது. இதோட நிலை DMK கூட்டணியின் முக்கிய ஒத்துழைப்பு கட்சி. சமூக நீதி, தாழ்த்தப்பட்ட இனத்தின் உரிமை,
தலித்தின் உரிமை பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கழகம். இந்த கட்சி 1982ஆம் ஆண்டு தலித் பாந்தர் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. பின்னர் 1990களில் தற்போது உள்ள பெயரில் மாற்றப்பட்டது. கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சட்டத்துறையில் பட்டம் பெற்றவராக இருந்தாலும் ஒழுங்கு மற்றும் நீதிக்காக அரசியல் பயணியில் ஈடுபட்டவர். இது திமுக கூட்டணியில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. 2024 மக்களவை தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பாராட்டத்தக்க பார்வையை உருவாக்கியுள்ளது. தாழ்த்தப்பட்டோருக்கான உரிமை, கல்வி சமத்துவம், சமூக ஒற்றுமை ஆகிய அடிப்படையில் நடக்கும் கட்சி நெறிகளால் இது ஒரு சமூக இயக்க கட்சியாகவும் அறியப்படுகிறது. 6th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி PMK. இதோட துவக்க ஆண்டு 1989. இதோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். தற்போதைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். 2024 எலெக்ஷன்ல 3% கிட்ட வாக்குப்பதிவை பெற்றது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி NTA கூட்டணிக்குள் செயல்படுகிறது. வட தமிழகத்தில் பெருமளவிலான வன்னியர் சமூக ஆதரவுடன் செயல்படும் முக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் நிறுவினார். கல்வியாளர், மருத்துவ நிபுணர் ஆகிய பணிகளில் இருந்தவர். சமூக சீர்திருத்தத்தையும் எளிய மக்கள் நலத்தையும் நோக்கமாக கொண்டார். தற்போது அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இளைஞர்களிடையே நல்ல அபிமானம் பெற்றவர். PMK முக்கியமாக ரிசர்வேஷன், தனித்தனி சமூகங்களுக்கு சாலை பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை வலியுறுத்தும் NTA கூட்டணியின் முக்கிய அங்கமாக இருந்தது. சில காலங்களில் ADMK உடனும் சில சமயங்களில் BJP உடனும் இணைந்து செயல்படுகிறது. 2024 தேர்தல்களில் பெரும் தாக்கம் இல்லாவிட்டாலும் அவர்களது சமூக அடிப்படை வலிமை நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடங்களில் ஒத்துழைப்பு வழியில் இடம்பெறுவதற்கு காரணமாக உள்ளது. 5வது பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி NTK. துவக்க ஆண்டு 2010. நிறுவனரும் தலைவரும் சீமான் தான். 2024 எலெக்ஷன்ல 8.1% கிட்ட வாக்கு சதவீதம் இந்த கட்சிக்கு கிடைச்சிருந்தது. தமிழ் தேசியத்தையும் மொழி உணர்வையும் முன்வைக்கும் ஒரே கட்சி என்ற அடையாளத்தில் நாம் தமிழர் கட்சி NTK கடந்த 10 வருடங்களில் மிக வேகமாக வளர்ந்துள்ளது. இதன் முன்னணி நடிகர், இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் சீமான் தமிழீழ போராளிகளுக்கான பக்கச்சார்பு அரசியலை துவக்கி கட்சி செயல்பாடுகளை தொடர்ந்து விரிவாக்கினார். கட்சியின் அடிப்படை கொள்கைகள் தமிழருக்கான நம்பிக்கையுடனான ஆட்சி, விவசாய முக்கியத்துவம், தாய்மொழி உயர்வு, வெளிநாட்டு தாக்கங்கள் குறைப்பு. 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் கட்சி எளிமையாகவே போட்டியிட்டது. ஆனால் 2024 மக்களவை தேர்தலில் 8.1% வாக்கு பங்குடன் மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. ஆனாலும் இன்னும் சட்டமன்றம் அல்லது மக்களவை இடங்களை வெல்ல இயலாமல் இருக்கிறது. அதுவும் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்ற கட்சி நிலைப்பாடு காரணமாக தனி சவால் இருக்கிறது. 4th பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி BJP. துவக்க ஆண்டு 1980. நிறுவனர் அடல் பிகாரி வாஜ்பாய், LK அத்வானி. தற்போதைய தலைவர் மோடி. தமிழகத்தில் அண்ணாமலை. 2024 எலெக்ஷன்ல தமிழ்நாடோட வாக்கு சதவீதம் 18.28% நிலை. தேசிய கட்சி மாநில வளர்ச்சி பக்கம் ஆவலுடன் நகரும் பாரதிய ஜனதா கட்சி. தேசிய அளவில் மிகப்பெரிய பாஜக தமிழ்நாட்டில் தனது பயணத்தை மிகவும் எளிமையாக ஆரம்பித்தது. ஆரம்ப காலங்களில் அதன் தாக்கம் குறைவாக இருந்தாலும் சமீப காலமாக கட்சி தலைவர் அண்ணாமலை தனிப்பட்ட திறமையால் இளைஞர்களிடையே பிரபலமாகி கொண்டிருக்கிறார். 2024 பொது தேர்தலில் BJP தனியாக சில தொகுதிகளில் போட்டியிட்டு 18.28% வாக்கு சதவீதம் பெற்றது. இது ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த மிக உயர்ந்த வாக்கு பாங்கு என கருதப்படுகிறது. சமூக ஊடகத்தில் மிகுந்த வரவேற்பு பெற்றும் பாரம்பரிய திராவிட பார்வைகளை சமாளிக்க கடுமையான அரசியல்
அரசியல் போராட்டங்களை எதிர்நோக்கி வருகிறது. தற்காலிகமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளது பிஜேபி. 3வது பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் டிவிகே. இதை ஏன் 3rd பிளேஸ் கொடுத்தேன்னு கேட்பீங்க. கரெக்ட் தான். ஏன் கொடுத்திருக்கனா, இப்ப நடக்கிற போல பார்க்கும்போது டிவிகே கண்டிப்பா 20% ஓட்டு மேலதான் வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா போலும் நடத்துறாங்க. எல்லா போலும் அதே மாதிரிதான் ரிசல்ட்டும் வருது. அதனாலேயே டிவிகே கட்சிக்கு 3வது பிளேஸ் கொடுத்திருக்கோம். துவக்க ஆண்டு 2024 நிறுவனர் மற்றும் தற்போதைய தலைவர் விஜய் தான். திரைத்துறையில் சாம்ராஜ்யத்தை நிறுவிய நடிகர் விஜய் தனது நீண்ட நாள் எண்ணத்தில் இருந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியை 2024 ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கினார். கட்சியின் முக்கியமான நோக்கம் ஊழலில்லா நிர்வாகம், கல்வி சமத்துவம், இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் என்பவையாகும். மாநில அரசியலில் 3வது மாற்று சக்தியாக இந்த கட்சி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கண்காணிக்கிறார்கள். விஜயின் ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் பொதுமக்களிடமும் புதிய மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு உருவாகி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே கட்சி முதல் முறையாக நேரடியாக மக்கள் தீர்ப்பை சந்திக்க உள்ளது. 2வது பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் ஏடிஎம்கே. அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க ஆண்டு 1972. நிறுவனர் எம்ஜிஆர், தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா, தற்போதைய தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. 2024 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே உடைய வாக்கு சதவீதம் 23.5%. இந்த கட்சி மிகப்பெரிய எதிர்கட்சியாக திகழ்கிறது. தற்போது பிஜேபி கூட்டணியில் என்டிஏ உள்ளது. தமிழக மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற தலைவர் எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு திமுகவில் ஏற்பட்ட உள் ஒருமை பிரச்சனைகளால் தனி கட்சியாக அதிமுகவை நிறுவினார். தன்னுடைய திரைப்பண்பு, மக்களோடு கொண்ட நெருக்கம் ஆகியவற்றால் கட்சியை மிக விரைவில் வளர்த்தார். அதனைத் தொடர்ந்து அம்மா ஜெயலலிதா கட்சியின் 2வது முக்கியமான தலைவி. தனிப்பட்ட ஆளுமையால் கட்சியை அரசியல் உலகில் அபாகரமாக நிலைநாட்டினார். சட்டமன்றங்களில் 5 முறை ஆட்சிக்கு வந்த அதிமுக வலுவான சமூக நலத்திட்டங்களை ஏற்படுத்தியது. பெண்களுக்கான கல்யாணம் திட்டம், மூத்த குடிமகளுக்கு பென்ஷன், உணவு பட்டாளிகளுக்கு விரிவான சிறப்பு திட்டங்கள். தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பிஜேபி உடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற கட்சி தான் திமுக. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க ஆண்டு 1949 அரசியல் புரட்சி தலைவர் சீமான் அண்ணாவின் தலைமையில் பிளவாக உருவானது. தலைவர்கள் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, தற்போது மு.க. ஸ்டாலின். 2024 எலெக்ஷன்ல டிஎம்கே வாக்கு சதவீதம் 46.97% பெற்று வெற்றியும் பெற்றது. தற்போதைய ஆளும் கட்சி இந்திய கூட்டணியான இந்தியா கொண்ட முக்கிய அங்கம் பெற்றது. தமிழ்நாட்டின் இதயத்திலிருந்து தலை விரித்தாடும் திராவிட இயக்கத்தின் அம்பாக உருவானது திமுக. 1949ஆம் ஆண்டு பிஜி அண்ணாதுரை தலைமையில் ஐஸ்டீஸ் பார்ட்டியிலிருந்து பிளவாக பிறந்த இந்த கழகம் சமத்துவம், மொழி உரிமை, இன அடிப்படையிலான சம உரிமை என்ற கோட்பாடுகளால் மக்கள் மத்தியில் விரைவில் மதிப்பீடு பெற்றது. 1967ஆம் ஆண்டு முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த திமுக அதன் பிறகு பலமுறை ஆட்சியை பிடித்துள்ளது. கலைஞர் கருணாநிதி கட்சியின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான தலைவராக தமிழுக்காக, சமூக நலனுக்காக செய்த மாற்றங்களை நாடே நினைக்கும். தற்போது அவரது மகனும் தற்போதைய முதல்வருமான மு.க. ஸ்டாலின் நீதிமயமான ஆட்சி, மக்களுக்காக மக்கள் திட்டங்கள் என்பவற்றில் வலிமையான நிலைப்பாட்டுடன் உள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றி மிக உயர்ந்த வாக்கு பங்கான 46.97% கிட்ட பெற்றுள்ளது.